வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு திமுக செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாராம். அதாவது என்னன்னா, டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல தான் மாற்றம் நடக்குது அப்படின்னு நாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்னா, டிஎம்கே கட்சிக்குள்ளேயும் பல மாற்றங்கள் நடந்திருக்குது. இளைஞர்கள் பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்க போறாங்களாம், வயதானவங்களினுடைய பதவியை எடுக்க போறாங்களாம், பட்டியலினத்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க போறாங்களாம், பெண்களுக்கு அதிக சதவீத வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்க போறாங்களாம். இப்படி டிவிக்கே அரசியலுக்குள்ள வந்தோன்னே டிஎம்கே கட்சிக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது பாருங்க. இன்னும் அந்த செயற்குழு கூட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. 9 தீர்மானங்கள் ஏற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ விஷயங்களை அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசி வச்சிருக்கிறாரு. என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க, திமுக என்ன பண்ண போறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த ஒரு பதிவில் சொல்கிறேன். அதுக்கடுத்துதான் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது, விசாரணைக்கு போயிருக்கிறாரு. கோர்ட்டில் போயிட்டு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுக்கல, மறுத்து விட்டது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையிலையும் மாலையிலையும் போய் சைன் போடுறாரு. இந்த வழக்கின் கீழ் சோதனை, அந்த வழக்கின் கீழ் சோதனை அப்படின்ற மாதிரி 1 by 1 அடுத்தடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குதேப்பா. இது பழைய நியூஸா புது நியூஸா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறது மக்களே எனக்கு தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வழக்கில் மாட்டியிருந்தாரு அப்படின்னா அந்த வழக்கை பற்றி மட்டுமே நம்ம அப்டேட்னு சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் இவர் தான் பல விஷயங்களை பண்ணி வச்சிருக்கிறாரே. பல வழக்குகள் சிபிஐலேருந்து, லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து பல வழக்குகள் அடுத்தடுத்தா வந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இப்போ என்ன வழக்கில் மாட்டியிருக்காரு, எதுக்கு இவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கூப்பிட்டுருக்குறாங்க, என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கடுத்து தான் மூணாவது மிக முக்கியமான விஷயம், டிவிக்கே என்ன மாற்றம் செஞ்சுது அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ சமீப நாட்களில், அதாவது டிவிக்கே ஆட்சி அமைந்து 3 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 3 மாதங்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்றத சொல்ல போகிறது கிடையாது. எல்லாம் அப்பப்போ நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ கடந்த சில நாட்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி, திமுக நடத்திய செயற்குழு கூட்டத்துக்குள்ளே போகலாம். சென்னையில் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் நடந்திருக்குது. இதில் டிஎம்கேவை சார்ந்த மூத்த தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 800 பேர் கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு 9 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செயற்குழு கூட்டத்திலேயே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, திமுக காரங்களுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. முதல்ல நாம தோத்துட்டோம் அப்படின்றத ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். எஸ், இவ்வளோ நாட்கள் நம்ம இதுதானே சொல்லிட்டு இருந்தோம். திமுக காரங்க முதல்ல உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்க. தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டு எதனால தோத்தீங்க அப்படின்ற உண்மையான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் மத்தியில ஏற்பட்ட அதிருப்தி, மக்களுக்கு ஒழுங்கா பல விஷயங்களை செய்யாதது, திமுக காரர்களினுடைய அநாகரிக பேச்சு அப்படின்றது தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்றத உண்மையா உணருங்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாட்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல இப்போ ஒன்று நடந்திருக்குது. நாம தோத்துட்டோம் அப்படின்றத முதல்ல ஒத்துக்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களே அவங்களுடைய திமுக காரர்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஓகே, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்றத உணர்ந்தாங்களா அப்படின்றது தெரியல. அதாவது உண்மையான காரணம் என்ன அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு இனிமேலாவது ஓட்டு போட்ட மக்களை திட்டாம இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை அவங்களுடைய நிர்வாகிகள் முன்னாடி, மாவட்ட செயலாளர்கள் முன்னாடிலாம் பேசியிருக்கிறாரு, மூத்த தலைவர்களுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அதாவது என்னன்னா, ஓட்டு போட்ட மக்களை மோசமாக பேசக்கூடாது, பெண்களை ஆபாசமாக பொது மேடைகளில் எந்திரிச்சு பேசுறது, இந்த மாதிரியான செயல்களை தவிர்த்திருங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு அட்வைஸை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கலாம். அவர் உட்பட பல விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி இந்த ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான பேச்செல்லாம் அங்கே எதுவுமே போகலை. இப்போ அடுத்ததாக வேற என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் நம்மளுடைய திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்கிறதுலையே ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற வார்த்தையை முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த வார்த்தை, அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, திட்டத்துக்கு பெயர் மாற்றம் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு பல்வேறு விளக்கங்கள் அப்படின்றத கொடுத்தாச்சு. நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களே சட்டமன்றத்தில் இதற்கு எழுந்து நின்று சிறப்பான விளக்கம் அப்படின்றத கொடுத்தாரு. இந்த பெயர் மாற்றம் செய்கிறது அப்படின்றது காலங்காலமாக ஒரு ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. பழைய திட்டங்களில் மக்கள் முழுமையாக பயனடைஞ்சிருந்தாங்க, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக இருந்ததுன்னா அதை மேன்மைப்படுத்தி அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், புதிய திட்டங்களையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் புதிய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அம்மா உணவகம் மாதிரியான மக்கள் முழுமையாக பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை மேன்மைப்படுத்தி இப்போ கண்டினியூ பண்ணிட்டும் இருக்கிறாரு. அதில் எந்த ஒரு தப்புமே மக்கள் யாருமே கண்டுபிடிக்கல. ஓகேவா? நீங்களுமே பெயர் மாற்றம் செஞ்சு பிஸியாக இருந்தவங்க தான் திமுக காரங்க கிட்ட சொல்ல போனோம். அதாவது எப்படின்னா, அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அம்மா வீடு வழங்கும் திட்டத்தை கலைஞர் கனவு இல்ல திட்டமாக மாற்றி பிஸியாக இருந்தீங்களே, அந்த மாதிரியா? அதே போல் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மடிக்கணினி அம்மா அவர்களுடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது, அதுக்கு பெயர் மாற்றம் செஞ்சு நீங்கள் கொடுத்து பிஸியானீங்க. அதே மாதிரி சைக்கிள் வழங்குறதும் அம்மா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் வழங்கி பெயர் மாற்றம் செஞ்சீங்க. இப்படி பல நீங்கள் பெயர் மாற்றம் செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டினதை நாங்களும் சொல்லணும்னா அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை சட்டமன்றத்திலையும் விளக்கமாக சொல்லியாச்சு. அப்படியும் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணாமல் திரும்ப போகிற இடத்துலலாம் இதையே சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இதை தாண்டி இன்னொரு வார்த்தை முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கம்பேக் கொடுக்கறது அப்படின்னாலே திமுக தானா, அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்க. அதாவது பெரியவர்கள் எல்லாருமே அடுத்து வரக்கூடிய இளையவர்களுக்கு இடம் விட்டு ஒதுங்கி நில்லுங்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை முக ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், மூத்த தலைவர்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன மாதிரியான கம்பேக் கொடுத்து வரப்போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாவே தமிழகத்துக்குள்ள திமுகவினருக்கு 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை உயர்த்த போறாங்களாம். 78 மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றத 110 மாற்றி 110 மாவட்ட செயலாளர்களை ஒதுக்க போகிறாங்களாம். இதுலேயும் மாவட்ட செயலாளர்கள், அதுக்கப்புறம் கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அட் த சேம் டைம் இந்த ஒரு இதுக்குமே ஒரு பதவிக்குமே மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவிக்குமே ஒரு வயது வரம்பு இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்த பதவியிலையுமே பார்த்தோம்னா 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதே போல் ஒருத்தருக்கு 2 முறை மட்டும்தான் பதவி அதிகபட்சமாக வழங்கப்படுமா. இப்போ ஒருத்தர் மாவட்ட செயலாளராக ஒரு முறை இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படுமா. அதுக்கு அடுத்ததான் அவருக்கு அந்த பதவி கிடையாதான், பதவியிலேருந்து எடுத்துருவாங்களாம். ஆனால் முதல்வரா, துணை முதல்வரா அவங்க மட்டும் காலங்காலமாக அப்பா மகன் அந்த மாதிரியே வந்துட்டு இருப்பாங்க போல. இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது கிளை செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, கிளை செயலாளர்களினுடைய வயது வரம்பு 45 தானா. இப்போ 45 வயசுக்கு மேலே யாராவது இப்போ கிளை செயலாளர் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பதவியிலிருந்து நீக்கிட்டு 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் திமுகலையே கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இளையவர்கள், அவங்கள கிளை செயலாளர் பதவிக்கு போடுவாங்களாம். அதுக்கு அடுத்ததாக வட்ட செயலாளர்களினுடைய வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயசுல இப்போ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பதவி நீக்கிட்டு 50 வயசுக்கு கீழே அந்த கட்சியில் உழைக்கக்கூடியவர்களை எடுத்து போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒன்றிய செயலாளரினுடைய வயது வரம்பு 60 வயசுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்களாம். அதுக்கு அடுத்ததா மாவட்ட செயலாளர்களினுடைய வயது வரம்பு 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் பதவியில் இப்போ யார் இருந்தாலும் அவங்களுடைய பதவியை எடுத்துட்டு அந்த வயது வரம்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம்
எப்படி செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னா அதுக்காக தான் இப்போ திமுக உட்கட்சி தேர்தலை நடத்த போகிறாங்களாம். அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தலை நடத்த போகிறாங்க. இப்போது இந்த தொகுதிக்கு இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம தஞ்சாவூர் தொகுதி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் தொகுதி, பட்டுக்கோட்டை தொகுதி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே யார் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு போட்டியிடுறதுக்கு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் விண்ணப்பிப்பாங்க, திமுக கிட்ட விண்ணப்பிப்பாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுதோ அவங்க வந்து மாவட்ட செயலாளர்களாக ஆவாங்க. இதே போல் ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே உட்கட்சி தேர்தல் அப்படின்றத நடத்த போகிறாங்களா. இன்னும் டேட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை, கூடிய விரைவில் நடத்துவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கட்சியை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சீரமைச்சு முழு பலத்தோட ஓட போகிறாங்களா. அப்போ தான் அடுத்த தேர்தலில் வாய்ப்பை பிடிக்க முடியும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்களேன். அதாவது என்னன்னா, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்க போகிறாங்களாம். அதே போல் பெண்களுக்கும் அதிகமான பெர்சன்டேஜ் இடங்கள், பதவிகள் அப்படின்றத கொடுக்க போகிறாங்களாம். அப்போது இவ்வளவு நாட்களாக நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது இவ்வளவு நாளாக உங்களுடைய கட்சியில் பட்டியலினத்தவருக்கு அதிகமாக இடம் கொடுக்கல, பெண்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கல அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதனால தான் இனிமே பட்டியலினத்தவருக்கு அதிகமாக கொடுக்க போகிறோம், பெண்களுக்கு அதிகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சமூக நீதினு இவ்வளோ நாட்கள் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது வெறும் வாய் வார்த்தைக்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்க தோணுது. மக்களே, உங்களுக்கும் இந்த கேள்வி தோணுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாவட்ட செயலாளர்களில் 70 வயதுக்கு மேலே இப்போ திமுகவில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் முக்கியமான ஒரு சில பேர் வராங்க. அப்போது ஒரு 13 பேர் இருக்கிறாங்க திமுகவில். அந்த 78 மாவட்ட செயலாளர்களில் ஒரு 13 பேர் இருக்கிறாங்க 70 வயசுக்கு மேலே. அவங்க எல்லாரும் யார் அப்படின்ற பட்டியலில் வந்துட்டு பார்க்கலாம். ஏவா வேலு அவர்கள், அவருக்கு 75 வயசு ஆகுது. இவர் யார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவினுடைய கொறடாவாக இருக்கிறாரு. திருவண்ணாமலை தொகுதியினுடைய டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர். இவர் தான் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அப்போ இவரும் வந்துட்டு பதவி விலக்கிட்டு இவருக்கு கீழே இருக்கிற யாரையாவது மாவட்ட செயலாளராக போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதனால கட்சிக்குள்ளே என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. எல்லா மாவட்ட செயலாளர்களுமே இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, காந்தி அவர்கள் 80 வயசு அவருக்கு, முத்துச்சாமி 77 வயசு, மஸ்தான் 71 வயசு, ரகுபதி 76 வயசு, தளபதி 70 வயசு, KKSSR ராமச்சந்திரன் 77 வயசு. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருக்கிறாரு. யாருக்குன்னா, சீமான் அவர்களுக்கு சீர் கொண்டு போனார் இல்லையா குழந்தை பிறந்ததற்கு, அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னமோ பேசி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு திரும்பலாம் வெளில விட்டாங்க இல்லையா, அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இவருக்கு 74 வயசான். இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் இப்போது விலக்க போகிறாங்க. அதுக்கடுத்ததான் ஆவுடையப்பன் 81 வயசு, சாக்கோட்டை அன்பழகன் 72 வயசு, SR சிவலிங்கம் 75 வயசு, சுந்தர் 72 வயசு, ராமகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு 77 வயசு. இப்படி கிட்டத்தட்ட இந்த 13 மாவட்ட செயலாளர்கள் 70 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்களுடைய பதவியும் விலக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு திமுக எந்த மாதிரியான கம்பேக்கை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. அடுத்ததாக 2வது விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம். இப்போ அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஆஜராயிட்டாங்க. விசாரணையும் முடிஞ்சு அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. பலதரப்பட்ட கேள்விகள் அப்படின்றது அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது. அதாவது எந்த வழக்குக்கு கீழே போயிருக்கிறாரு அப்படின்னா, டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா, எஃப்ஐஆரில் அவருடைய பேர் சேர்த்திருந்தாங்க. அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு போலீசார் சந்தேகப்பட்டாங்களோ அவங்களுடைய வீடுகள்லையும் சோதனை நடத்தப்பட்டது. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான வீடு பல இடங்கள்லையும் சோதனை அப்படின்றத நடத்தினாங்க இல்லையா. ஸோ அந்த வழக்குக்கு கீழே தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்குமே ஆஜரான சொன்னாங்க சென்னையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு ஆஜராயிருந்தார். என்னென்ன கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த கதையை பற்றி அவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். அந்த சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. அப்புறம் டாஸ்மார்க்கில் அதிகமாக விற்பனையாக இருக்குது.
ஓகேவா. ஆனால் வருவாய் அப்படின்றது கம்மியாக வந்திருக்கே, அது எப்படி அப்படின்றத சார்ந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட போலீஸார் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெண்டர் விடுறதுல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குது, 1000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுதே, அது சார்ந்தும் என்ன அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய் மதுவிலக்குத்துறையில இருந்து மட்டுமே கட்சியின் தலைமைக்கு போயிருக்குது. ஸோ அது சார்ந்தும் கேள்விகள் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. இப்படி பல கேள்விகளையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை விட்டுருக்குறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு. பாருங்க, எல்லா விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காலமா என் மேல கேஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரி இன்னமும் என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நான் போயிட்டு நான் ஒத்துழைப்பு கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் சொல்றாரு, அவருக்கு முன்னாடி 3 கோப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தாராளமா அதை திறந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கட்டும், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய தலைவருக்கு எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அவர் ஓப்பன் பண்ணும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்குது, தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லி ட்ராமாலாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்லாம் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா மக்களே, இந்த சமயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு கேட்குது. என்னப்பா ஒரு முறையும் விசாரணைங்கிறீங்க, ஆஜராகிறாருன்னு சொல்கிறீங்க, சம்மன் அனுப்புகிறாருன்னு சொல்கிறீங்க, முன்ஜாமீன் வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க, எப்போதான்ப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, டிவிகே செய்த மாற்றங்கள், கடந்த சில நாட்களில் டிவிகே செய்த மாற்றங்களை நான் இங்கே பட்டியலிட்டு சொல்கிறேன். யாரெல்லாம் சும்மா என்னப்பா மாற்றம், என்னப்பா செஞ்சாங்க அப்படின்னு சில பேர் உட்காந்து கேட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். முதல் செய்தி என்னன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பராய்த்துறை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, 15 வருஷமாக இருந்திருக்கிறாங்க. ப்ராப்பராக கரண்ட் வசதி எதுவுமே இல்லாமல், தெரு விளக்குகள் கூட இல்லாமல், வீட்டுக்கு இபி கனெக்ஷன் இல்லாமல், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல் இந்த ஒரு ஊரே இருந்திருக்குது 15 வருஷமாக. பல முறை இந்த 15 வருஷத்தில் அந்த ஊர் மக்கள் கோரிக்கைகளை போயிட்டு அரசாங்கத்துக்கிட்ட வச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருமே இவங்களை கண்டுக்கல. இப்போ நம்ம டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு தெருவிளக்குகள் போடப்பட்டுருச்சு, ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீட்டுக்கும் இபி கனெக்ஷன் கொண்டு வருவதற்கான வேலைப்பாடுகளை இப்போ டிவிக்கு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அல்லேரி அப்படின்ற ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 50 வருஷமா அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிணறுலையும் தண்ணீர் வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகக்கூடிய பாதை இருக்கும் இல்லையா, அந்த பாதையில் ப்ராப்பராக ஒரு ரோடு இல்லாமல் கரடு முரடாக அப்படி தான் கடந்திருந்திருக்கு. ஒரு ரோடு வசதி கூட ஏற்படுத்தலை. இந்த கடந்த 50 வருடங்களில் பல முறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு மனுக்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்களாம். ஒரு ரோடு கூட போட்டு கொடுத்தது கிடையாதான். அந்த வழியாக அதாவது உயிருக்கு போராடக்கூடியவர்களை அழைத்து செல்லும் போது அந்த பாதை சரியில்லாததுனால சீக்கிரமா போக முடியாம பல பேரினுடைய உயிர் அப்படின்றது போயிருக்குதான். இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய விஜய் பாலாஜி அவர்கள் அங்க போயிட்டு ஆராய்ச்சி செய்து இப்போ அவங்க ரோடு போடக்கூடிய பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்களே, இது ஒன்றும் நீங்க இதெல்லாம் மாற்றமா, இது யார் வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. அப்ப 50 வருஷமா ஏன் ஆண்ட திராவிட கட்சிகள் இதை செய்யல அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. அப்போ டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை முதல்ல செய்யணும்னு தேடி எப்படி செய்யறாங்க அப்படின்றத இந்த திமுக காரர்கள் கொஞ்சம் பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் தொகுதி. அந்த தொகுதியில என்னன்னா, போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. யாரு ஒட்டியிருக்கிறா அப்படின்னா, எம்எல்ஏ எங்க பார்த்தாலுமே ஒட்டியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்படி லஞ்சம் வாங்கினாங்கன்னா மக்கள் உடனடியாவே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏவினுடைய நம்பரை அந்த போஸ்டர்ல போட்டிருக்கிறாங்க. இதுதான் மாற்றம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சிவகாசி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையா 2 கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில தீவிர தீக்காய சிறப்பு சிகிச்சை மையம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா,
ஸ்கின் பேங்க் வந்துட்டு கொண்டு வரணும், அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. சிவகாசி பகுதி பற்றி நமக்கு தெரியும், பட்டாசு தொழிற்சாலை அதுதான் அவங்களுடைய தொழிலே. ஸோ அங்கே அப்பப்போ தீக்காயங்கள் ஏற்படுவது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட்டாசு தொழிற்சாலை வெடிக்கிறது, தீக்காயங்கள் ஏற்படுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிறப்பு தீக்காய சிகிச்சை மையம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை இதுக்கு முன்னாடியும் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ டிவிகே அரசாங்கத்துக்கிட்ட வச்சோன்னே அதை அமைத்து தரக்கூடிய வேலையில் டிவிகே அரசாங்கம் இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஸ்கின் பேங்க் அப்படின்னா இப்போ நம்ம பிளட் பேங்க்லாம் இருக்கும் இல்லையா, பிளட்லாம் கொடுத்து அங்கே வந்து சேகரித்து வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் பேங்க் அப்படின்றதும் நம்மளுடைய ஸ்கின் லேயர்ஸை வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்து அங்கே சேகரித்து பதப்படுத்தி வைக்கப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படும் சமயத்தில் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த பதப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஸ்கின் லேயர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இதுக்காக ஸ்கின் பேங்கும் வந்துட்டு அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லி சிவகாசி மக்களுடைய கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையும் இப்போ டிவிகே அரசாங்கம் செய்து தரத்துக்கு முன் வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும். ஸோ மக்களே, இதுதான் வந்துட்டு டிவிகே அரசாங்கம் கடந்த ஒரு சில நாட்களில் கொஞ்சம் மாதங்களில் செய்த விஷயங்கள். அதாவது ஒரு 10-15 நாட்களில் கடைசியாக நமக்கு வந்த அப்டேட் அப்படின்றது இதுதான். இன்னும் 3 மாதத்தில் செய்த விஷயங்களை நம்ம பட்டியல் போடணும் அப்படின்னா அப்படியே நீண்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் சமீப காலத்தில் நடந்தது. மாற்றம்னா எங்கன்னு தேடி சுற்றிட்டு கேட்டுட்டு நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்குமே தெரியும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே மாற்றம் நடக்குது தான், இவ்வளோ நாள் ஆண்ட திராவிட கட்சிகள் இதெல்லாம் செய்யலை தான், டிவிகே செய்கிறாங்க தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஓரமாக தோணும். ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்த்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.